அருளை வேண்டுவோம். ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். மதங்களில் புதைந்தோம், மனிதத்தை மறந்தோம், வேற்றுமை வளர்த்தோம், இறைமையை தொலைத்தோம். மதங்களில் புதைந்தோம், மனிதத்தை மறந்தோம், வேற்றுமை வளர்த்தோம், இறைமையை தொலைத்தோம். உள்ளங்கள் தெளிந்து உனதில்லம் வருகின்றோம், உள்ளங்கள் தெளிந்து உனதில்லம் வருகின்றோம். அன்பு பலியிலே எமை ஏற்றிடுவாயே, புது வாழ்வு மலரவே எமை மாற்றிடுவாயே. வாழ்வு தரும் பலியில் இணைவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார், ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. அன்புக்குரியவர்களே, இன்று அன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் ஆண்டவரால் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த விழா நமக்கு உணர்த்துவது நாம் அனைவரும் விண்ணக திருப்பயணிகள் என்பதை. புனித புனவந்தர் கூறுகிறார், அன்னை மரியாள் விண்ணகத்தில் இருப்பதால் அவருடைய அன்பு சிறிதளவும் குறையவில்லை, மாறாக பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது. அவர் இந்த உலகிலே வாழ்ந்தபோது இரக்கமுடையவராக இருந்தார், இப்பொழுது விண்ணகத்தில் இருக்கின்ற பொழுது பேரிரக்கம் உடையவராக இருக்கின்றார் என்று. எனவே இன்று விண்ணகத்திலே அவர் இருந்து கொண்டு நமக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே நம்முடைய பாரத நாடு சுதந்திரம் பெற்ற விழாவையும் கொண்டாடுகின்றோம். நம்முடைய இந்திய நாடு விடுதலை பெற்று இதோ சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறோம். அதற்காக பாடுபட்ட உயிரை துறந்த வீரர்களுக்காக நம்முடைய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இறைவன் இந்த நாளிலே நம்முடைய நாட்டை ஆசீர்வதிக்கவும், தலைவர்களை வழிநடத்தவும், நாட்டு மக்களை ஆசீர்வதித்து நம்முடைய நாடு எல்லா விதங்களிலும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் காணவும் இத்திருப்பலியில் நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி வரும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும்
பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மாட்சிக்கு எடுத்து கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்கப் பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப் பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓரிடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 45 பதிலுரை பாடல் பல்லவி. ஓபீரின் பொன்னணிந்து வாழப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. ஓபீரின் பொன்னணிந்து வாழப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. ஓபீரின் பொன்னணிந்து வாழப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. அருமை மிகு அரசில மகளிர் உம்மை எதிர்கொள்வ ஓபீரின் பொன்னணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்து விடு, பிறந்தகம் மறந்து வீடு. பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர், உன் தலைவர் அவரே. அவரை பணிந்திடு. மன்னரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி.
இரண்டாம் வாசகம். திரு தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, அழிவுக்குரியது அறியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும்போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒளிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கேடு உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு, பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையிலிருந்து கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார்.
தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு இணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கி இருந்து பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவை பெரும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாளுடைய இந்த உலக வாழ்க்கை முடிந்தபோது உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அன்னை மரியாள் மீட்பரின் தாய் என்கிற ஒரு அழைப்பை பெற்றிருந்ததால் கடவுள் பிறப்பிலிருந்தே அவரை பாவமே அணுகாமல் பாதுகாத்தார். பாவ மாசற்ற அவரை கல்லறையில் அழிவுறாமல் விண்ணக மகிமைக்கு எடுத்துக்கொண்டார். இந்த இறையியல் உண்மையை இன்றைய திருப்பலியின் நன்றியுரை இவ்வாறு எடுத்துரைக்கிறது. உயிருக்கெல்லாம் ஊற்றாகிய திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து பெற்றெடுத்த அப்புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது பொறுத்தவை. அன்பார்ந்தவர்களே, இந்த நல்ல நாளிலே அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழா நமக்கு என்ன செய்தியை கொடுக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். முதலாவது செய்தி, அன்னை மரியாள் ஒரு புதிய உடன்படிக்கையின் பேழையாக இருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். திருவெளிப்பாடு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வாசகம். விண்ணகத்தில் கடவுளுடைய கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. இந்த உடன்படிக்கை பேழை என்னவென்று பார்க்கும் பொழுது அது அன்னை மரியாளை குறிக்கின்றது. எனவேதான் நாம் நம்முடைய மாதா பிரார்த்தனையிலே உடன்படிக்கையின் பேழையே என்று அன்னை மரியாளை அழைக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே குறிப்பிடப்படுகின்ற அந்த உடன்படிக்கை பேழையிலே மன்னா இருந்தது, 10 கட்டளைகள் அடங்கிய 2 கற்பலைகள் இருந்தது, ஆரோனின் கோல் இருந்தது. புதிய உடன்படிக்கை பேழையான அன்னை மரியாள் தம்முடைய திருவயிற்றிலே இந்த உலகுக்கு வாழ்வளிக்கும் உணவு மற்றும் வார்த்தையாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தாங்கியிருந்தார். அதே போல பழைய ஏற்பாட்டு காலத்திலே உடன்படிக்கை பேழை எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் கடவுளுடைய ஆசீரும் மகிழ்ச்சியும் இருந்தது. புதிய உடன்படிக்கை பேழையான அன்னை மரியாள் இருந்த இடத்திலெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் அருளும் நிறைந்திருந்தது. எனவே அன்னை மரியாளை புதிய உடன்படிக்கையின் பேழை என்று அழைப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. இரண்டாவது சிந்தனையாக நாம் இந்த நாளிலே பெற்றுக்கொள்வது, இன்றைய 2ஆம் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வருகின்ற பொழுது உயிர் பெற்று எழுவர். நம்முடைய ஆண்டு இயேசு கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றவர். அவரது வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று, அவரது 2ஆம் வருகையின் போது. ஆனால் நம்முடைய தாய் அன்னை மரியாள் ஆண்டு இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை வரை காத்திருக்க தேவையில்லை. ஷீ இஸ் அன் எக்ஸம்ஷன். எனவே கடவுள் அவருடைய இந்த உலக வாழ்க்கை பயணம் முடிவுறுகின்ற பொழுது அவருடைய உடலை அழிவுறாமல் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டார். இந்த உலகிலே தம்முடைய அன்பு திருமகனோடு அவர் கொண்டிருந்த தோழமை, இந்த மண்ணகத்தில் இருந்த அந்த தோழமை விண்ணகத்திலும் இன்று கூட தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தாயிடமிருந்து சேயை பிரிக்க முடியாது. 3வது சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்வது அன்னை மரியாள் பாடிய விடுதலை கீதம்.
இதோ ஆண்டவருடைய அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி கடவுளுடைய திட்டத்திற்கு தம்மையே முழுமையாக அன்னை மரியாள் கையளித்தார். முழுமையாக அவரிடத்திலே சரணாகதி அடைந்தார். கடவுளுடைய மீட்பு திட்டத்திற்கு இறுதி வரை அவர் ஒத்துழைப்பு கொடுத்தார். அதனால்தான் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என்று நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு வெற்றி ஆர்ப்பாட்டத்தோடு அவரால் இந்த விடுதலை கீதத்தை பாட முடிந்தது. அந்த பாடலிலே அவர் பாடிய தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்தினார் என்பது இந்த நாளிலே மிக முக்கியமாக முழுமையாக நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாளுடைய தாழ்நிலையை கண்ணுற்று இன்று அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். விண்ணகத்திலே அவர் விண்ணக மன்னக அரசியாகவும் இருக்கிறார். இதற்காக இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை மகிமையை மாட்சிமையை அன்னை மரியாளுக்கு கடவுள் கொடுக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற பொழுது அவர் வாழ்ந்த வாழ்க்கை நம்பிக்கை வாழ்வு, ஆண்டவருக்கு வாழ்ந்த முழுமையான பிரமாணிக்க வாழ்வு, கடவுளுக்காக அவர் வாழ்ந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்ட ஒரு வாழ்வு, தியாக வாழ்வு. இதன் பொருட்டு அன்னை மரியாளுக்கு இத்தகைய ஒரு மாட்சிமையை கடவுள் கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாமும் அன்னை மரியாளை போன்று இந்த உலகிலே வாழுகின்ற பொழுது நிச்சயமாக அவர் பெற்ற அந்த மகிமையை நாமும் பெறுவோம். அவரை போல நாமும் உயர்த்தப்படுவோம். எனவே நம்முடைய தாய் அன்னை மரியாள் இத்தகைய ஒரு மாட்சியை பெற்றிருக்கிறார் என்றால் என்னுடைய மகளாகிய நீயும் நிச்சயமாக அதே மாட்சிமையை பெற முடியும் என்று நமக்கு கூறுகின்றார். ஒரு முன்மாதிரியை காட்டி சென்றிருக்கிறார். ஒரு பலூன் விற்கின்ற நபர் நிறைய பலூன்களை காற்றால் நிரப்பி வானிலே பறக்க விட்டார். நிறைய வண்ணங்கள், பச்சை நிறம், சிவப்பு நிறம், ஊதா நிறம், நீல நிறம் என்று எல்லாம் வானிலே பறந்து கொண்டிருக்கிறது. அப்போது ஒரு கருப்பு பலூன் மட்டும் அங்கே மீதி இருந்தது. அப்போது ஒரு சிறுவன் அங்கு வந்து கேட்கிறான், இந்த கருப்பு பலூன் வானிலே பறக்குமா என்று. அப்போது அவர் சொன்னார், அந்த பலூனையும் கருப்பு பலூனையும் நான் பறக்க விட்டு காட்டுகிறேன் என்று சொல்லி அதிலும் காற்றடித்து அந்த பலூனை பறக்க விடுகின்றார். அப்போ அந்த நபர் சிறுவனை பார்த்து சொல்லுகிறார், இந்த பலூன் எல்லாம் பறப்பது நிறத்தினால் அல்ல, நிறம் ஒரு காரணம் அல்ல, கருப்பு பலூனும் கூட பறக்கும். அது பறப்பதற்கு காரணம் அதில் உள்ளே உள்ள அந்த காற்று. அன்பார்ந்தவர்களே, நாமும் பறக்க முடியும், விண்ணகம் நோக்கி பறக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை என்கிற காற்று இருக்கின்ற பொழுது நாம் விண்ணகத்திற்கு பறந்து செல்ல முடியும். இதோ பவுலடியார் கூறுகின்றார், விண்ணகமோ நம்முடைய தாய் நாடு. இதோ இந்த உலகத்தில் நாம் தற்காலிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் விண்ணகத்தை நோக்கி தான் நம்முடைய திருப்பயணத்தை அன்றாடம் மேற்கொண்டிருக்கிறோம். எனவே அதுதான் நம்முடைய தாய் நாடாக இருக்கிறது. எனவே அன்னை மரியாள் வாழ்ந்த அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வாழ்வை, தியாக வாழ்வை, கடவுளுக்கு பிரமாணிக்கம் உள்ள வாழ்வை, கடவுளுக்காக அனைத்து துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்றுக்கொள்கின்ற அந்த வாழ்வை இந்த உலகிலே நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக அன்னை மரியாளை போன்று நாமும் உயர்த்தப்படுவோம், மகிமை பெறுவோம், அன்னையுடைய மகிமையிலே நாமும் பங்கெடுப்போம். இது இந்த நாளிலேயும் நாம் நம்முடைய நாடு விடுதலை பெற்ற நாளையும் கொண்டாடுகின்றோம். இந்தியா சுதந்திரம் பெற்றது, நமக்கு மகிழ்ச்சி, சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டு இருக்கிறோம். அதே சமயத்திலே நாம் இன்னும் பலவிதமான தீமைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டியிருக்கிறது. அனைத்து தீமைகளிலிருந்தும் விடுதலை பெற நம்முடைய தாய் அன்னை மரியாள் உதவி செய்வார். அதே சமயத்திலே நாமும் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுதலை பெற முயற்சி செய்ய வேண்டும். பாவங்கள் விடுதலை பெற்று அனைத்து விடுதலை, சமூக விடுதலை, ஆன்மீக விடுதலை, எல்லா விடுதலை பெற்று ஒரு முழுமையான விடுதலையை நாம் பெற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விடுதலை பெற அன்றாட வாழ்விலை ஒவ்வொரு நாளும் நாம் முயற்சிக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய தாய் அன்னை மரியாள் விண்ணேற்பு அடைந்தார். காரணம், அவர் ஒரு விடுதலையின் நாயகியாகவும் இந்த உலகிலே வாழ்ந்தார். அனைத்து விதமான அடிமை தலைகளையும் அவர் தகர்த்தெறிந்தார், எதிர்த்து போராடினார் அமைதியிலே. அந்த வகையிலே அன்னை மரியாளை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விடுதலையின் நாயகிகளாக மாற வரவேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து வேண்டுவோம். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் இன்று கடவுளாக, ஒளியின் இன்று ஒளியாக, உண்மை கடவுளின் இன்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக
போதிய பிளாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவேற்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னை ஏற்பார். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னை ஏற்பார். இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே. இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே. என்னையே தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன் அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன் அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறைப்பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்று உம்மை நாடுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடையிருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கை மாறுதலையும் வழங்கும் முன் அடையாளமாகும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்தார். ஆகவே இறைவா, அம்மகனை பெற்றெடுத்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே இறைவா,
வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி அறிக்கையிட்டு பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்னுடைய உடல், இது உங்களுக்காக கையளிக்கப்படும். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் தந்தை சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க எங்கள் அன்பு அன்னை, எங்கள் ஆரோக்கிய தாய் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் கோடி அற்புதர் புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தவர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவி மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருளடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள்
உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்து போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்திரளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கியனின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. नमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा। जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे। பிரியமுள்ள பங்கு மக்களே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இந்திய சுதந்திர தாயின் சுதந்திர பிள்ளைகளே, நாம் சுதந்திரமடைந்து 77 ஆண்டுகள் நிறைவு பெற்று இன்று நாம் 78வது சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.
உலகம் முழுவதும் நம் இந்திய நாட்டை, நம்முடைய தாய் திருநாட்டை, நம்முடைய பாரத பூமியை கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறது. அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, தொழில் ரீதியாக நாம் இந்த 77 ஆண்டுகளில் பல்வேறு முன்னேற்றங்களை அடைந்திருக்கின்றோம். இந்த முன்னேற்றங்களை அடைவதற்காக நம்முடைய இந்த பாரத தாய்க்கு உயிர் கொடுத்த மாவீரர்கள் ஆயிரக்கணக்கானோர். நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் தொடங்கி நேரு, சுபாஷ் சந்திர போஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல், பகத்சிங், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்று நாம் அந்த பெயர்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இந்த சுதந்திரத்திற்காக, இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் 1947ஆம் ஆண்டு வின்ஸ்டன் சர்ச்சில் பிரதமராக இருந்து தோல்வியுற்ற பிறகு கிளமன் ஆட்லி என்பவர் தொழிற்கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிட்டு அவர் பிரதமராகின்றார். அவர்தான் இந்திய மக்களுடைய இந்த விடுதலை வேட்கையை புரிந்து கொண்டு, நாம் இனிமேல் இந்தியாவை நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ள முடியாது, எனவே நாம் இந்தியர்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள், எனவே இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் கூட அப்போது இருந்த ஜோதிடர்களுக்கும் வல்லுநர்களுக்கும் ஒரு சிறிய போராட்டமாக இருந்தது. இந்த நாள் நல்ல நாளாக இருக்குமா இல்லையா என்று. காரணம் என்னவென்றால் 1945ஆம் ஆண்டு உலக நாடுகள், நேச நாடுகள் 2ஆம் உலகப் போரிலே வெற்றியடைகின்றன, ஜப்பான் தோல்வியுறுகின்றது. எனவே அந்த நாள் 15ஆம் நாள் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் நாம் விடுதலை பெற்ற நம்முடைய அன்னை ஆரோக்கிய தாய் விண்ணேற்பு அடைந்து விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட நாள், கிறிஸ்தவர்களாகி நமக்கு விடுதலை கொடுத்த ஒரு நாளாக இன்றைய நாள் நமக்கு அமைகின்றது. இந்த விடுதலைக்கு பின்னால் பல்வேறு வீரர்கள் தங்களுடைய தியாகத்தை, உயிரை பலி கொடுத்திருக்கின்றார்கள். அதில் ஒரே ஒரு நம்முடைய பகுதியை சார்ந்தவர், அவரை பற்றி சொல்லி இன்றைய விடுதலை வேட்கை இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1932ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் நாள் நள்ளிரவு சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையின் வடபகுதியில் உள்ள வயர்லெஸ் அலுவலகத்தில் யாருக்கும் தெரியாமல் 200 அடி கம்பத்தில் ஏறுகிறார் ஒரு இளைஞர். சுழன்றடிக்கும் கலங்கரை விளக்கின் ஒளி கொடிமரத்தின் மீது படும்போது தன்னை யாரும் காண முடியாதபடிக்கு கொடிக்கம்பத்தில் ஒட்டிக்கொள்கிறார். இப்படி மெல்ல மெல்ல கம்பத்தின் உச்சி அடைந்த அந்த இளைஞர் ஆங்கிலேய அரசின் கொடியை அகற்றிவிட்டு நம் நாட்டு மூவர்ண கொடியை பறக்க விட்டார். முதலாக இந்த மூவர்ண கொடி பறக்க விடப்பட்ட நாள் 1932ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் நாள். மறுநாள் 26ஆம் தேதி காலை பட்டொளி வீசி பறந்த மூவர்ண கொடியை காண கோட்டை முன்பாக பெருந்திரளான மக்கள் கூட்டம் கூடியது. வீரமிகு சாதனைக்கு சொந்தக்காரர், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் சேரன்குளம் என்ற கிராமத்தில் 1907ஆம் ஆண்டு பிறந்த பாஸ்யம் என்பவர் ஆவார். நம்முடைய பக்கத்தில் இருக்கின்ற இந்த தஞ்சை மாவட்டத்திலே ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து மன்னார்குடியில் பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருந்தவர் அந்த படுகொலையை கண்டித்து உரையாற்றினார். அவரது ஆவேச பேச்சை அப்போது 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த 11 வயதான பாஸ்யம் முன்வரிசையில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார். சுதந்திர போராட்ட வேட்கை உணர்வுகளை தூண்டுகின்றது. பின் ஒருமுறை ஒத்துழையாமை இயக்கம் பற்றி விளக்கம் பேசுவதற்காக தஞ்சைக்கு மகாத்மா காந்தி வருகிறார். அப்போது நீடாமங்கலத்தில் காந்திஜி பேச என்று கேள்விப்பட்டு மன்னார்குடியிலிருந்து சில மாணவர்களை திரட்டி கொண்டு நீடாமங்கலம் வந்து சேர்ந்தார் பாஸ்யம். அந்த கட்டத்தில் பேசிய காந்தியடிகள், வக்கீல்கள் நீதிமன்றத்தை புறக்கணிக்க வேண்டும், மாணவர்கள் பள்ளிக்கூடங்களை புறக்கணிக்கும் என்று வேண்டுகோள் விடுத்தனர். அப்போது பள்ளிக்கூடத்தை புறக்கணித்தவர்களுள் இந்த பாஸ்யம் ஒருவர். இவ்வாறு ஒவ்வொரு இயக்கங்களாக தண்ணீரை இணைத்து கொண்டார். காங்கிரஸ் இயக்கத்தில் இணைக்கிறார், கதராடை அணுகின்றார். அதன் பிறகு இவருடைய அந்த விடுதலை வேட்கை இன்னும் அதிகமாகிறது. அதற்கும் ஒரு காரணம் சொல்லுகின்றார்கள். ஓவியம்
தீட்டியதில் வல்லவரான பாஷ்யம் ஆர்யா என்ற புனைப்பெயரில் ஒரு பெயரை மாற்றிக்கிட்டு புனைப்பெயரில் படங்களை வரைந்து கொண்டிருந்தார். 1932 ஆண்டு சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் இவர் ஏற்றிய மூவர்ண முதல் கொடி கதர் வேட்டி ஒன்றை வாங்கி அதில் தன் கைப்பட வரைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. முதலாக இவர் தன்னுடைய சுதந்திர உணர்வை, விடுதலை உணர்வை இந்த பாரதத்திற்கு வெளிப்படுத்தி இந்திய பாஷ்யம் போன்று எத்தனையோ இளைஞர்கள் இந்த இந்திய தேசத்திற்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கின்றார்கள். எனவே அந்த வீரர்களுடைய நாளை நாம் கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த வீர வணக்க நாளை கொண்டாடுவது என்பது அவர்கள் சிந்திய அந்த இரத்தம், அவர்களுடைய நேர்மை, அவர்களுடைய உண்மை, அவர்களுடைய அந்த விடுதலை தாகம், அவர்களுடைய அந்த கலாச்சார புரட்சி, அந்த பண்பாட்டு புரட்சி, ஒரு இந்தியன், ஒரு தமிழன் என்ற உணர்வை நம்மிடத்திலே அது வளர்க்கின்ற பொழுது நாம் கொண்டாடுகின்ற இந்த 78வது சுதந்திர தின நாள் நம் அனைவருக்கும் ஒரு வீர வணக்க நாளாக இருக்கும். எனவே ஒவ்வொரு ஆண்டும் நாம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிறோம் என்பது மட்டுமல்ல, அந்த தியாகிகள் விட்டு சென்ற விழுமியங்களை, அவர்கள் விட்டு சென்ற அந்த கோட்பாடுகளை நம்முடைய உள்ளத்திலே இருத்தி வீர வணக்கம் செலுத்துகின்ற பொழுது நாம் இந்தியர்கள் என்ற வீர வணக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அத்தகைய வீர இந்தியர்களாக, சுதந்திர இந்தியர்களாக, சுதந்திர இளைஞர்களாக நாம் வாழ்வதற்காக முயற்சி எடுக்கின்ற பொழுது வருடத்தில் உள்ள எல்லா நாளும் சுதந்திர நாள்தான் என்ற மனநிலையிலே இந்த நாளை கொண்டாடுவோம். வாழ்க பாரதம்! ஜெய்ஹிந்த்! நன்றி, வணக்கம். வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் ஆசிர்வதிப்பாராக.